போங்க. இப்போ தேன் பண்ணை வைக்கிறேன். எங்கெங்கே பல ஆயிரம் ஏக்கரில் விளைநிலம் செய்யும்போது நான் பூக்கள் நிறைய வளர்த்து அங்கேயே தேன் பெட்டிகளை வச்சு நான் தேன் வளர்ப்பேன். அது அரசு பணி தான். எப்படி வேலை செய்கிறாரு பாருங்கள், தேனீக்கள் வராமல். அதுவே ஒரு பாருங்கள் எப்படி கொண்டு வரேன் பாருங்கள், தேனை எப்படி எடுத்துக்கிட்டு வரோம். எது ஒன்றுமே உங்களுக்கு அரசு தந்துரும்னு சொல்கிறேன். அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். சூரியகாந்தி பல 100 ஏக்கரில் இருக்குதுன்னா அங்கேருந்து நம்ம தேன் தயாரிச்சிக்க முடியுது. சூரியகாந்தி விதையை எடுத்து இப்போ பாருங்கள் எண்ணெய் கொண்டு வரேன் பாருங்கள், எப்படி எண்ணெய் வருது பாருங்கள். சூரியகாந்தி விதை எண்ணெய் வருது. இப்போ தென்னை சார்ந்த தொழிற்சாலை எங்கெங்கே இருக்குது, பொள்ளாச்சியில் இருக்குது, இல்லை நாகர்கோவில் இருக்குது, கன்னியாகுமரி, அது அங்கே தொழிற்சாலை. அப்போ தொழிற்சாலைனா அங்கேருந்து நீங்கள் தேங்காய் மட்டும் இல்லை, அதிலிருந்து இளநீர் பதப்படுத்துவது, மதிப்பு கூட்டி அதை கொண்டு போகிறது. தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் மிட்டாய், தேங்காய் பிறகு கொட்டாச்சி, அது இது. அப்புறம் தேங்காய் நார் பின்னுவது, அப்போ அதிலிருந்து தென்னந்தட்டியில் பாய் பின்னுவது, விளக்குமாறு எடுப்பது. இப்போ சீனாவில் பிளாஸ்டிக்கில் இருந்து பாருங்கள் நார். இந்த கயிற்று கட்டில் இருக்கு அமெரிக்காவில் 40,000 ரூபா இந்த கயிறு. அது போட்டால் உங்களுக்கு நம்புவீங்க. பாருங்கள் எவ்வளவு வேலை வருது பாருங்கள் அங்கே. அப்போ இது வந்து நீங்கள் நான் கட்டடமாக கட்டலை, ஒரு தகர இதை போட்டு கீழே இந்த ஃபால் சீலிங்கிற மாதிரி இதை போட்டு அதில் குளிர் விட்டுடுவேன். ரொம்ப பெரிய செலவு இல்லை, டக்குன்னு நிறுவி விட்டுருவேன். போங்க. இப்போ பார்த்தீங்க இப்போ மூங்கில்னா நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, அதன் பயனை பாருங்கள், அது எவ்வளோ பொருளாதாரம் பாருங்கள், என்னென்ன வேலை செய்து பாருங்கள். மூங்கில் நாற்காலி, மூங்கில் கட்டில், மூங்கில் இந்த பாருங்கள் போத்தல், எல்லாமே அதில் நம்ம செய்ய முடியுது. இதுக்கு போகணும். இந்த பிளாஸ்டிக் நெகிழி இருக்குல்ல, இந்த பாலித்தீன், இந்த குலைமம் நெகிழி இருக்குல்ல, அதை ஒழிச்சிட்டு இதுக்கு போகணும். இப்போ நாடே குப்பை மேடம், இது எவ்வளோ பயன் இருக்குது பாருங்கள் இந்த மூங்கிலில் பாருங்கள். போங்க. இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தமிழ் நியூஸ் 360. நன்றி, வணக்கம்.